الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فإذا نفخ في الصور فلا أنساب بينهم يومئذ ولا يتساءلون فمن ثقلت موازينه فأولئك هم المفلحون ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் நாம் 14ஆம் தராவீகை நிறைவு செய்து இதுவரை அல்லாஹ்வின் பேரருளால் 17.5 ஜுசுக்களை செவியேற்று நாம் அமர்ந்திருக்கின்றோம். நேற்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் முஃமினூன் என்ற சூராவின் 101வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபஇதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்சாப பைனஹும். சூர் ஊதப்பட்டால் அவர்களுக்கு மத்தியில் எந்த சொந்த பந்தமும் இருக்காது. உலகம் அழிந்த பிறகு மீண்டும் அல்லாஹு தஆலா 2ஆம் சூரை ஊதி எழுப்பும் பொழுது ஏற்படக்கூடிய திகிலான திகைப்பான ஒரு நிலையை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். மக்கள் எல்லாம் கியாமத் நாளில் அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான உறவு முறைகளும் இருக்காது, பந்த பாசமும் இருக்காது. வலா யதஸாஅலூன், யாரும் யாரை பற்றியும் விசாரித்து கொள்ள மாட்டார்கள், யாரும் யாரின் பக்கமும் ஏறெடுத்து பார்க்கவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த திகைப்பை குறித்து, என்னுடைய காரியம் என்னவாகும், என்னை அல்லாஹ் பொருந்தி கொள்வானா இல்லையா, நான் இன்று அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியுமா முடியாதா, அல்லாஹ் என்னை சொர்க்கத்திற்கு அனுப்புவானா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லது என்னை நரகத்திற்கு அனுப்பி விடுவானா, என்னுடைய நிலை என்னவாகும் என்ற ஒரே கவலை உலகத்திலும் நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு விளங்குவதற்கு சொல்கிறேன், யாரும் தப்பா நினைக்க கூடாது. கார்ல போயிட்டு இருக்கோன்னு வைங்க, சொந்த பந்தம் எல்லாரும் உட்காந்துருக்காங்க பக்கத்தில், கார் திடீர்னு சரீர மாதிரி இருக்குன்னா இவர் என்ன செய்வார், இவரை தான் பேலன்ஸ் பண்ணுவார், இவரை தான் அப்படி காப்பாற்ற பார்ப்பார், இவர் தான் உலாம எங்கேயாவது பிடிப்பார். மற்றவங்க உலாம பிடிப்பாரா அப்படின்னா பிடிக்க மாட்டார். இவர் சரிந்து விடாமல் இருப்பதற்கு என்ன செய்வார், அதை தான் செய்வார். காரணம் ஒரு திகைப்பு, நான் விழுந்து விடக்கூடாது என்பது மட்டும்தான் அந்த திடீர் என்று வரக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய சிந்தனையில் உதிக்கிறதே தவிர பக்கத்தில் இருப்பவர்கள் விழாமல் இருப்பதற்கு என்ன செய்வது, அதெல்லாம் வராது. இதே போன்று தான் ஒரு பெரிய திடுக்கம், ஒரு பெரிய திகைப்பு கியாமத் நாளில் ஏற்படும். யாரும் யாரை பற்றியும் கவலைப்படுவதற்கு அங்கு யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரையும் பார்ப்பார்கள், ஆனால் கண்டுகொள்ள மாட்டார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த உற்ற நண்பனும், ஹமீம் என்று சொன்னால் டியர் ஃப்ரெண்ட், உயிர் தோழன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எந்த உயிர் தோழனும் கூப்பிட்டா உடனே வந்து நிற்பான், ஒரு கால் பண்ணா போதும் வந்து நிற்பார்கள். அப்படிப்பட்ட உயிர் தோழர்கள் தன்னுடைய உற்ற நண்பனை பற்றி கண்டுகொள்ள மாட்டான். யுபஸ்ஸரூனஹும், பார்ப்பார்கள், பார்த்தும் கூட பார்க்காததை போன்றே இருப்பார்கள். உலகத்தில் நம்ம சில சமயம் சொல்லுவோம், பார்த்து கூட பார்க்காத மாதிரி போறான் பாரு அப்படின்னு.
ஆனால் அது சில சமயங்கள் பொய்யாக இருக்கலாம். அவர் பார்க்காம கண்டுக்காம போறாரு. ஏன்னா உண்மையிலே அவர் பார்க்கல, நாம நினைச்சுக்கிட்டோம் அவர் பார்த்தாரு. பார்த்து கூட என்ன செய்யறாரு, ஒரு கல்யாணத்துல ஒரு பெரிய சபையில இருக்கும்போது அவர் நம்மளை பார்த்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். பத்தியா கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், பார்த்து கூட பார்க்காம போயிட்டான் அப்படின்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே அவர் பார்த்திருக்க மாட்டார். பாவம், எல்லோரையும் பார்க்கும் பொழுது நாம் கண்ணில் படாமல் இருந்திருப்போம். ஆனால் கவலைப்படுவோம், பார்த்தும் கூட பார்க்காமல் சென்று விட்டார்கள் என்று. ஆனால் மறுமை எப்படிப்பட்டதென்றால் யுபஸ்ஸரூனஹும், நண்பனை பார்ப்பான் ஆனால் கண்டுகொள்ள மாட்டான். எந்த அளவிற்கு என்றால், கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்களில் வருகின்றது. இந்த ஆயத்திற்கு கீழ் ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத் நாள் வந்து விட்டால், இதா கான யௌமுல் கியாமத்தி ஜமஅ அல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன், கியாமத் நாளில் அல்லாஹ் தஆலா ஆரம்ப காலம் முதல் கடைசி வரை வந்த முன்னோர்கள் பின்னோர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து நிற்க வைப்பான். அப்படி நின்ற பிறகு ஒரு அழைப்பாளர், ஒரு வானவர் வந்து அறிவிப்பு செய்வார், இன்று உங்களில் யாராவது யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் வரலாம், வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதத்தை முறையிடுங்கள், உங்களுக்கான நியாய தீர்ப்பு இன்று வழங்கப்படும். உங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சிருந்தா அந்த அநியாயத்திற்கான நஷ்ட ஈடை இப்பொழுது வாங்கி தரப்படும் என்ற அறிவிப்பு செய்யப்படும். இந்த அறிவிப்பை கேட்டவுடன் ஒரு தந்தை மகிழ்ச்சி அடைவார் மகனுக்கு எதிராக. பையன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணா நான் பையன்கிட்ட இருந்து வாங்கிடுவேன், பையன் காசு தரல எனக்கு, நான் இன்னைக்கு வாங்கிடுவேன். பையனுக்கு தோதுவா அத்தா எதையாவது மாட்டியிருந்தா நான் பையன் சந்தோஷப்படுவான். மனைவிக்கு அநியாயம் செய்திருந்தால் மனைவி கணவனை பார்த்து மகிழ்ச்சி அடை, இன்று கணவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக் கொள்வேன். அதே போன்று மனைவி அநியாயம் செய்திருந்தால் கணவன் மகிழ்ச்சி அடைவான், இன்று நான் என்னுடைய மனைவியிடத்திலிருந்து எதையாவது நன்மையை நான் பெற்றுக்கொள்வேன் என்று. இந்த உறவு முறைகள் மற்ற உறவு முறைகளுக்கு எதிராக மகிழ்ச்சி அடைவார்கள் என்று ஹதீஸில் வருகின்றது. அப்படிப்பட்ட ஒரு திகைப்பான நாள் தான் கியாமத் நாள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ஹதீஸில் வருகின்றது, குர்ஆனில் வருகின்றது, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி. அந்த கியாமத் நாள் எப்படிப்பட்டது என்றால், சந்திப்பதை விரும்ப மாட்டார்கள். அவன் நம்மளை பார்த்தா ஏதாவது கேட்டுருவானோ, இவர் நம்மளை பார்த்தா ஏதாவது கேட்டுருவாரோ, அவருக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா கொடுக்குற மாதிரி வந்துருமே என்று ஒருவர் மற்றவரை பார்த்தும் கூட ஓடுவார்கள். யாரும் யாருக்கிட்டையும் பேச தயாரல்ல, அவர்கள் ஓடுவார்கள், விரண்டோடுவார்கள் என்பதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கின்றான், மின் அஹீஹி, சகோதரனை விட்டு ஓடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ உம்மிஹி வ அபி, பெற்றோர்களை விட்டு ஓடுவார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வ ஸாஹிபத்திஹி, மனைவியை விட்டு ஓடுவார்கள். அடுத்து சொல்கின்றான், வ பனீஹி, தன்னுடைய குழந்தைகளை விட்டு ஓடுவார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா எந்த வரிசையில் சொல்லி இருக்கின்றான் என்றால், உலகத்தில் யாரை விட்டு முதல்ல ஓடுறோமோ அதை முதல்ல சொல்லியிருக்கான். ஒருத்தர் யாரை விட்டு பிரிவாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல யாரை விட்டு பிரிவார், அண்ணன் தம்பிக்கு மத்தியில தான் பிரச்சனை வரும். அண்ணன் தம்பி பிரிவாங்க, அண்ணன் வேற கொடுத்துட்டு போவார், தம்பி வேற வீட்டுக்கு போவார். இப்படி அண்ணன் தம்பி ஒத்துமையா இருந்தவங்க திருமணமான பிறகு என்ன செய்வாங்க, அண்ணன் தம்பி பிரிவாங்க. அப்படி பிரிஞ்சா கூட அத்தா அம்மாவை கூட வச்சுக்கிடுவாங்க, அம்மா என் கூட இருக்கட்டும், அத்தை என் கூட இருக்கட்டும். அப்ப சகோதரர்களுக்கு மத்தியில முதல்ல பிரிவினை. ரெண்டாவது பிரிவினை எங்கே ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தையை விட்டு கூட பிரிஞ்சிருவாங்க. ஆனால் யாரை விட்டு பிரிய மாட்டாங்க, மனைவியை விட்டு மக்களை விட்டு பிரிய மாட்டாங்க. அத்தா வேணா ஓ கூட இருக்கட்டும், அம்மா வேணா ஓ கூட இருக்கட்டும் அப்படின்னு அத்தா அம்மாவை விட்டு பிரியறதுக்கு தயாராகிடுவாங்க. அடுத்து ஒரு பிரிவினை என்று வந்தால், மனைவியை விட்டு கணவனை விட்டு கூட பிரிவார்கள். ஆனால் யாரை விட்டு கொடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிள்ளை ஏன் கூட இருக்கும் அப்படின்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படியே நாளடைவில் பிள்ளையை விட்டு கூட பிரியறதுக்கு தயாராகிறாங்க. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் இயல்பு. இதே வரிசையில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையில் ஓடுவான் சகோதரனை விட்டு, சகோதரனை விட்டு பயப்படுவான். இதே போன்று தாய் தந்தையர்களை விட்டு ஓடுவான், மனைவியை விட்டு ஓடுவான், கணவன் பிள்ளைகளை விட்டு கூட ஓடுவான். அனைவர்களை விட்டு மனிதன் ஓடுவான். காரணம் என்ன, அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும்
என்னை பற்றிய கவலை, என்னுடைய நிலை என்னவாகும், நான் எப்படி தப்பிப்பது என்ற சிந்தனை ஒவ்வொரு மனிதனையும் ஈடுபடுத்தி இருக்குமே தவிர யாரும் யாருக்கும் உதவி செய்ய தயாராக இருக்க மாட்டார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸு தகூ ரப்பக்கும், மனிதர்களே உங்களை படைத்த ரப்பை நீங்கள் அஞ்சுங்கள். வஹ்ஷவ், இன்னும் அந்த நாளையும் பயப்படுங்கள். எப்படிப்பட்ட நாள் என்றால் லா யஜ்ஸி வாலிதுன் அம் வலதிஹி, அந்த நாளில் எந்த தகப்பனும் கூட பிள்ளைக்கு உதவி செய்ய தயாராக மாட்டார்கள். உலகத்துல பிள்ளைன்னா துடிச்சு போயிடுறோம், புள்ளனா உயிருன்றோம், பிள்ளைகளுக்காக வேண்டித்தான் வாழ்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க. பிள்ளைக்கு தானங்க சம்பாதிக்கிறோம், பிள்ளைக்கு தானே வாழறோம். எத்தனையோ மனைவிமார்கள் இப்படி சொல்லுவாங்க, பிள்ளைங்க மட்டும் இல்லைன்னா என்னைக்கும் இந்த மனுஷனை விட்டு போயிருப்பேன்னுவாங்க. பிரிஞ்சு வாழ கூட தயார், ஆனா பிள்ளைங்க இருக்கிறாங்க. அப்ப பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்கிறோம் என்று சொல்பவர்கள், அனைத்தையும் பிள்ளைகளுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் கூட கியாமத் நாளில் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய மாட்டார்கள். சரி, அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அம்வாலிஹி ஷைஆ, பிள்ளைகள் கூட பெற்றோர்களுக்கு உதவி செய்கின்ற நிலையில் இருக்க மாட்டார்கள். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் இதே போன்று, ஃபஇதா நுகிர ஃபின் நாகூர், சூர் ஊதப்பட்டால் ஃபதாலிக யௌமஇதின் யௌமுன் அஸீர், அது மிக கடுமையான நாளாக இருக்கும், மிக கடுமையான நாளாக இருக்கும். கணியத்திற்குரியவர்களே, இதே போன்று இன்னொரு வசனத்தில் வருகின்றது, லன் தன்ஃபஅக்கும் அர்ஹாமுக்கும் வலா அவுலாதுக்கும், எந்த குழந்தைகளும் எந்த சொந்த பந்தங்களும் யாருக்கும் எந்த பலனையும் தர முடியாது. சொந்த பந்தங்கள் உதவி செய்ய முடியாது. சில பேருக்கு என்னன்னா, சொந்த பந்தங்களை விட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் மேல ரொம்ப ஒரு நம்பிக்கை. என்ன சொல்லுவாங்கன்னா, சொந்த பந்தம் கூட வந்து நிற்காது, யார் வந்து நிற்பா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிற்பாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவுன் இல்லல் முத்தகீன். அல் அஹில்லா, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், நாளை கியாமத் நாள் ஏற்பட்டு விட்டால் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்கு விரோதியாக ஆகி நிற்பான். இல்லல் முத்தகூன், இறையச்சத்தை முன்வைத்து நண்பர்களாக இருந்தவர்களை தவிர. பாவத்திற்கு, சீரட் முடிக்கிறதுக்கு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு இந்த மாதிரி கூடி கூடி ஃப்ரெண்ட்ஸ், டியர் ஃப்ரெண்டுன்னுவான். இவர் பைக் எடுத்தா அவர் பைக் எடுப்பாரு, அவர் வந்து பைக்கில் வந்து அங்கே அப்படி அடிச்சாருன்னா இவர் வெளியில் ஓடி போயிடுவான், ஃப்ரெண்டு வந்துட்டான். இப்படி ரொம்ப டியர் ஃப்ரெண்டு, காலேஜுக்கு ஒன்றா போடுறது வர்றது, இப்படி ரொம்ப ஒட்டி ஒராசன நண்பர்கள் எல்லாம் நாளை கியாமத் நாளில் விரோதிகளாக மாறி நிற்பார்கள் வருது. இந்த ஆயத்து கீழே ஹதரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், விரோதிகளாக எப்படி மாறுவாங்க? ஆனால் பயபக்தியை வைத்து நண்பர்களாக இருந்தார்களே அவர்களை தவிர அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலகத்தில் பாவங்களுக்காக ஒன்று கூடிய நண்பர்கள் நாளை மறுமையில் விரோதிகளாக ஆகிவிடுவார்கள். எப்படி என்றால், அந்த இரண்டு நண்பர்கள், பாவத்திற்காக ஒன்று கூடிய நண்பர்களில் ஒருவன் இறந்து விட்டால் கபரிலே ஸ்டார்ட் ஆயிடும், தண்டனை கபரிலே ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப அந்த நண்பன் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவான், யா அல்லாஹ், இந்த வேதனைக்கெல்லாம் காரணம் யாரு? உலகத்துல உயிரோடு இருக்கிறானே என் நண்பன், அவன்தான் முதல்ல பான் பராக்கா கொடுத்தான், அவன்தான் முதல்ல சிகரெட்டை ஒரு இழுத்து பாருன்னா. இந்த பாவம் நான் செஞ்சதுக்கெல்லாம் யார் காரணம்? உலகத்துல உசுரோட சுத்திக்கிட்டு இருக்கான் அவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவானு தெரியுங்களா? ரப்பே, என் தண்டனைக்கெல்லாம் அவன் காரணம், அவன் மௌத்தா போறதுக்குள்ள அவன் திருத்திடாத, அவன் அதே பாவத்தில் இருக்கணும், வந்து இதை அனுபவிக்கணும். இதே நேரத்தில் நல்ல நண்பர்களில் இருவரில் ஒருவர் மரணம் அடைத்து விட்டால், ஒருத்தர் தொழுகைக்கு வந்தார், என்னம்மா நீங்க தொழுக மாட்டேங்கிறீங்க, கூட ஸ்கூல்ல படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கிறீங்க, நீங்களும் தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்தார். இப்படிப்பட்ட இரண்டு நண்பர்களில் ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் சொர்க்கத்திலே அனுபவிக்க ஆரம்பிச்சிடும், கபரிலேயே சொர்க்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிருவார். இவர் சொர்க்கத்தை பார்த்த உடனே கபரில் என்ன துவா செய்வான தெரியுமா? யா அல்லாஹ், நான் அனுபவிக்கின்ற இந்த சொர்க்கத்திற்கு காரணம் யார் தெரியுமா? உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன். ரப்பே, நான் இடத்தில் கேட்பது ஒன்றே ஒன்று, என்னுடைய நண்பன் கடைசி வரை, மரணம் வரை நல்லவனாகவே இருக்க வேண்டும். ஏன்னா சில சமயம் திடீர்னு ரூட்டு மாறிடும்,
அப்படியா அல்ல, என் நண்பனை ரூட் மாற வச்சாங்க, அவன் நல்லவனாவே வை. காரணம் என்ன? நான் எதை இங்கு அனுபவிக்கின்றேனோ அந்த சொர்க்கத்தை என்னுடைய நண்பனும் அனுபவிக்க வேண்டும். இதற்கு நேர் மாற்றமாக தீமையில் நண்பர்களாக இருந்தால் அல்லாஹு அக்பர், நான் அனுபவிச்சதை அவனை அனுபவிக்கணும். இன்னும் சொல்ல போன ரப்பே, நான் அனுபவிக்கிற இந்த நரக தண்டனைக்கு அவன் தான் காரணம், அவனை ரெட்டிப்பு, அவனுக்கு டபுள் மடங்கு வேதனை செய் என்பதாக குர்ஆனில் வருகிறது. அவர்கள் என்னை கெடுத்தவர்கள், எனவே என்னை கெடுத்து நாசமாக்கியவர்களுக்கு நீ 2 மடங்கு வேதனை செய்ய வேண்டும் என்று மன்றாடுவார்கள் என்று வருகிறது. எனவே கியாமத் நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, யாரையாவது மாட்டி விட்டுட்டு தப்பிச்சிடலாமான்னு நினைப்பாங்க. சில உலகத்தில் சொல்றாங்களே இல்லையா, இந்த உலகத்தில் பொறுத்த வரைக்கும் தீமையில ஒன்று கொண்டாங்கன்னு வைங்க, டபார்னு பெல்ட்டி அடிச்சிருவாங்க. குர்ஆன்லயே வருது, ஜுலைஹா தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை திரட்டினாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு அக்பர் மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான்ற அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்ததுனால ஓடுறாங்க, சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க, சட்டை கிழிஞ்சு கையில வந்துச்சு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மாடல ஓடிட்டாங்க. ஓடி போய் வாசல் நிற்கிறாங்க. யார் வந்துட்டா? அரசர் வந்து நிற்கிறார். உடனே என்ன செஞ்சாங்க? அப்படியே பெல்ட்டி அடிச்சாங்க. பார்த்தீங்களா, உங்களுடைய மனைவி இடத்தில் தவறாக நடப்பதற்கு முற்பட்ட இவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள் நாங்க பாருங்க. இப்படித்தான் தவறுல நடந்துச்சுன்னா உடனே நான் இல்லை அவர் தான். இப்படி அடுத்தால மாட்டி விட்டுலாம் நினைப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யவத்துல் முஜ்ரிமு லவ் யஸ்ததி மின் அதாபி யௌமி இதின் பிபனி, யாரையாவது மாட்டி விட்டுட்டு நான் வேதனை விட்டு தப்பிச்சா போதுன்னு நினைப்பான். வசாஹிபதிஹி வஅஹீஹி வஃஸீலத்திஹி அல்லதி துவி, அப்படி அல்லாஹ் லைனா சொல்றான். பையனை கூட மாட்டி விட்டுட்டு போயிடலாமா, மனைவியை மாட்டி விட்டுட்டு போயிடலாமா? ஏன்னா இவர் மறுமையை பாழாக்கினது எதை வச்சு? பிள்ளைங்க, மனைவி அப்படின்னு ஹதீஸ்ல வருது. குடும்பத்திற்கு பாடுபடுகிறேன் என்று பாடுபட்டு தன்னுடைய மறுமையை பாழாக்கியவனின் நிலை நாளை மறுமையில் மிக மோசமாக இருக்கும் வருது. ஏன்? குடும்பத்துக்காண்டி இவர் தொழுகை விட்டார், குடும்பத்துக்காண்டி இவர் ஹஜ்ஜி செய்யல, காசு பணம் இருக்கு, மகளுக்கு கல்யாணம், மகனுக்கு கல்யாணம், பேத்திக்கு கல்யாணம் முடிச்சுட்டு ஹஜ்ஜிக்கு போல மௌத்தம் போயிட்டாரு. இப்படி குடும்பத்திற்காக தன்னுடைய மறுமையை பாழாக்கியவர்கள், இவர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. இவங்க மறுமையும் போச்சு. யாருக்காக வேண்டி? அடுத்தவங்களுக்கு கணியத்துக்கு. இப்படிப்பட்டவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பையனை மாட்டி விட்டு நம்ம போயிடலாமா, சும்மா இஞ்சி எப்படியாவது தப்பித்து விட வேண்டும், யாரையாவது மனைவி தான் காரணம்னு சொல்லிடலாமா, என் அண்ணன் தம்பி தான் காரணம்னு சொல்லிட்டு நான் தப்பிச்சு போயிடலாமா என்று நினைக்கக்கூடிய நிலை கியாமத் நாள். யாரையாவது மாட்டி விடலாமா நினைப்பான். அதுவும் செல்லுபடியாகாது. சரி, அல்லாஹ் கிட்ட ஏதாவது தங்கனை சொல்லலாமா, அல்லாஹ் நான் தெரியாம செஞ்சுட்டேன், அப்படி செஞ்சுட்டேன். அல்லாஹ் சொல்றான், யௌமலா யன்ஃபஉல் ஸாலிமீன மஅதிரத்துஹும், கியாமத் நாள் வந்து விட்டால் அநியாயம் செய்து விட்டு வந்தவர்களுடைய தங்கடங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த பிரயோஜனமும் தராது. இன்னொரு ஆயத்துல வருது, இப்படி அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களை பார்த்து சொல்ற மாதிரி வருது அந்த இடத்துல, யா அய்யுஹல்லதீன கஃபரு லா தஅததிருல் யௌம், வாய முடியும் கம்முன்னு இருக்கணும்ன்றோம். இந்த காரணம் அதனால இதனால சாக்கு போக்கு சொல்லக்கூடாதுன்றோம். லா தஅததிருல் யௌம், இன்றைய தினத்தில் எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பல காரணம் சொல்றோம். ஃபஜருக்கு ஏன் வர்றது இல்லை? பள்ளிவாசல் தூரமா இருக்கு. ஆபீஸ் ஏன் போறீங்க? அது அதை விட தூரமா இருக்கு அப்படின்னு அல்லாஹ் கேட்டா என்ன சொல்ல முடியும்? பள்ளிவாசல் தூரமா இருக்குன்னு பள்ளிவாசலுக்கு வர்றது இல்லை. ஆனா ஆபீஸு, கடை, உத்தியோகம், இங்கிருந்து பாரிஸுக்கு போறாங்க, எங்கெங்கயோ போறாங்க, இங்கிருந்து பஸ் பிடிச்சி போறாங்க, இங்கிருந்து அரக்கோணத்துக்கு போறாங்க, அரக்கோணத்துல இருக்கவங்க இங்கிருந்து வேலை செய்யறாங்க. ஆனா பள்ளிவாசல் தூரம். இது இந்த மாதிரி காரணத்தை நாளை மறுமையில் சென்று அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி சொல்ல முடியும்? பிள்ளைங்க பள்ளிவாசலுக்கு அனுப்புறது இல்லை, மக்தபுக்கு அனுப்புறது. என்னன்னா ரோடு கிராஸ் பண்ணி வரணுமா, பயமா இருக்கு. சில பேர் ரயில் ட்ராக்கை சொல்லுவாங்க, ரயில் ட்ராக் இடையில இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு. ஆனா ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா பல ரோடை கடந்து போவாங்க, பல டிராபிக்கை கடந்து போய் ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வராங்க, ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் அதான் சொல்றான், நாளை கியாமத் நாள் வந்து விட்டால் இது போன்ற எந்த தங்கடமும் சொல்லி தப்பித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். இது அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், யார் தப்பிக்க முடியும் தெரியுமா? யாருடைய நல்ல அமல்களின் தராசு
நல்ல அமல்களின் தராசு, யாருடைய தராசு கனமாக ஆகிவிட்டதோ அவர்கள் தப்பிக்கலாம். நன்மையை எடை போடக்கூடிய தராசில் யார் அதிகமாக இருக்கிறார்களோ, யாருடைய நன்மையின் தராசு கனமாக இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள். அப்ப அந்த நன்மையின் தராசை நிரப்பணும்னு சொன்னா அது நம்ம சொந்த பந்தங்களை வச்சு நிரப்ப முடியாது. நாம் செய்கின்ற அமல் நமக்காக, அவ்வளவுதான். நம்ம மௌத்தா போயிட்டோன்னு வைங்களேன், ஹதீஸ்ல வருது, 2 நபர்கள் வந்து நம்மளை பார்க்க வருவாங்க. ஒன்று உலகத்தில் உள்ள மனிதர்கள் பார்க்க வருவாங்க, 2வது மலக்குமார்களும் பார்ப்பாங்க. ஹதீஸ்ல வருது, மனிதர்கள் என்ன பேசிக்கொள்வார்கள் தெரியுமா? மா அஹ்ஹர மா அஹ்ஹர, எதை விட்டுட்டு போயிருக்காரு, எதை விட்டுட்டு போயிருக்காரு, இதை தான் பார்ப்பாங்க. அப்படி வீட்டில் மையத்தை வச்சிருப்பாங்க, பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்படி மையத்தை அப்படியே ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு வந்து சொந்த வீடா அப்படின்னு, ஆமாம் அப்படியே எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்பாங்க. 4 பொம்பளை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணிட்டாரா? எல்லாத்துக்கும் கல்யாணம் முடிச்சா? அல்ல, இன்னும் செஞ்சுட்டு போயிருக்கிறாரு, அவ்வளோதான். அந்த கடை வச்சிருந்தாரு, அது சொந்தமா வாடகையா? சொந்த கடை தான். சொந்த கடையா? இல்லை, நானும் வாடகையா நினைச்சு. இப்படி என்ன விட்டுட்டு போயிருக்கிறாரு, என்ன விட்டுட்டு போயிருக்காருன்றத விசாரிப்பாங்க. எத்தனை பிள்ளைங்க, முன்னாடி கார் இருந்துச்சுன்னா கார் அவர் தான் கேட்பாங்க. இப்படி என்ன விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு விசாரிப்பாங்களே தவிர, பேசிக்கொள்வார்களே தவிர, எதை இவருக்காக அனுப்பி வைத்தார் யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் வருகின்ற மலக்குமார்கள் மட்டும் பேசுவாங்க, மா கத்தம மா கத்தம, இந்த மனுஷன் மறுமையில என்ன சம்பாதிச்சு, மறுமைக்காக என்ன அனுப்பி வைத்தார் என்று பேசிக் கொள்பவர்கள் உலகத்தில் உள்ள எந்த உறவினர்களும் கிடையாது. மனைவி அழுவாங்க, எப்படி அழுவாங்க? இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அர்த்தம். இன்னும் இருந்து எனக்கு ஓடா உழைச்சி சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே, இப்படி அப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, இப்படிதான். எனக்கு செய்யாம எனக்கு இருந்து இன்னும் செய்யணும், இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னா இந்த உலகத்தில் எனக்கு செய்ய வேண்டும் என்ற கவலைதான் உறவினர்கள் இருக்குமே தவிர நம்முடைய மறுமையை பற்றி கவலைப்படுபவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய நன்மையின் தராசை கனப்படுத்த வேண்டும் என்றால் நாம் செய்த அமல்கள் மட்டுமே. இப்போ ஒரு சின்ன கேள்வி வரும், இல்ல ஹதீஸ்ல வருது, நம்முடைய பிள்ளைங்க நமக்காக வேண்டி என்ன செய்யறாங்க, துவா செய்யறாங்க, நமக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறாங்க, நமக்காக வேண்டி நன்மையை சேர்க்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் அன்சாரிகளை பத்தி வருது, மரணித்தவர்களுக்கு குர்ஆன் ஓதுவாங்கன்னு வருது ஹதீஸ்ல. இப்படி நன்மைகள்லாம் செய்யறாங்க, நமக்காக வேண்டி தான தர்மம் செய்யலாம், ஹதீஸ்ல வருது. ஹஜ்ஜே கூட என்ன செய்யலாம் ஹதீஸ்ல தெளிவா வருது, புகாரில வருது. இப்படிலாம் நன்மைகள் செய்து என்ன செய்ய அனுப்பலான்னு வருதுன்னா, எத்தனை நாளைக்கு அனுப்புவாங்க, யார் அனுப்புவா? நம்ம பிள்ளைங்க அனுப்புவாங்க. சரி, நம்ம பிள்ளையுடைய பிள்ளை நிறைய பேருக்கு தாத்தா பேர் தெரியல. அந்த காலத்துல எல்லாம் பரம்பரை அடுக்குவாங்க. நீங்க உங்க அத்தா பேர் என்னன்னா சொல்லிடலாம், உங்க அத்தாவுடைய அத்தா பேர்னா மண்டையை சொல்லிடலாம், அவங்க அத்தா பேரை கேட்டா அவ்வளவுதான், ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்ப எத்தனை நாளைக்கு இது வரும்னா வராது, கொஞ்ச நாளைக்கு வரும், அவ்வளவுதான். நாம் செய்த அமல் தான் நம்முடைய நன்மையின் தராசை கனப்படுத்தும். அப்ப நாம இப்பவே உஷாராகணும். பிள்ளைகள், மனைவிமார்கள் எல்லாத்தையும் கவனிக்கணும், இல்லை என்றல்ல, அதுவும் நன்மை. நமக்கென்று எதை சேர்த்துக் கொண்டோம்? கணியத்திற்குரியவர்களே, நாளை மறுமையில் நம்முடைய நன்மையின் தராசை கனப்படுத்தக்கூடியது 3 அமல்கள் இருக்கு. 3 விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இடப்படுவோம். ஒன்று, நாம் செய்த நல்ல அமல்கள். நல்ல அமல்கள். ஒரு சின்ன கேள்வி கூட வரும், அமல்களை எப்படி எடை போட முடியுமா? எடை போட முடியும். இப்ப பிளட் டெஸ்ட் எடுக்கிறாங்கல்ல, சுகர் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதை வந்து எந்த அளவுக்கு நல்ல கிருமி இருக்கு, எந்த அளவுக்கு கெட்ட கிருமி இருக்கு எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? எந்த அளவுக்கு அப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மாதிரி அமல்களுக்கு என்ன இருக்கு, ஒரு எடை இருக்கு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நமக்கு புரியும் விதத்தில் கூட புரிய வைத்து விட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது நம்முடைய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, ஒரு உருவத்தையே கொடுத்துருவான். ஒரு உருவம் வந்துடும் நல்ல அமல்களுக்கு. எந்த அளவிற்கு என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸில் வருகின்றது, நாளை கியாமத் நாளில் குர்ஆனுக்கு அல்லாஹ் தஆலா யத்தில் முஃமினிடத்தில் குர்ஆன் வரும், வந்து நிற்கும். எப்படி, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபீ சூரத்தி யத்தி சாஹிபஹு ஃபீ சூரத்தி ஷாபின், ஒரு அழகான தோற்றத்துல, வாலிப வயது தோற்றத்துல. அது எப்படி இருக்கும்னா, ஏதாவது என்னை ஓதிய நபருக்கு ஏதாவது நான் செய்யணும். எப்படி அந்த சுறுசுறுப்பா வந்து நிக்கிறவங்க எப்படி நிற்பாங்க, ஏதாவது ஒரு பணிவிட செய்யணும்னு நிக்கிறவங்க எப்படி நிற்பாங்க, அந்த மாதிரி குர்ஆன் ஒரு வாலிபர்கள் தான் என்ன செய்ய முடியும், ஹெல்ப் செய்ய முடியும். நம்ம முதல்ல செய்யறாங்களா? வாலிபர்கள் ஹெல்ப் பண்றாங்களா?
வேண்டாங்க. அப்ப வாலிபர்கள் தோற்றத்துல அந்த குர்ஆன் வாலிப தோற்றத்துல வந்து எப்படி நிற்கும்னா, ஏதாவது நான் இவனுக்கு உதவி செய்யணும் என்று சுறுசுறுப்பாக ஒரு வேலை செய்கின்ற தோற்றத்தில், ஏதாவது குர்ஆனை ஓதி இந்த நபருக்கு நான் எதையாவது செய்ய வேண்டும் என்ற தோற்றத்தில் ஒரு வாலிப வயதில் உள்ள ஒரு வாலிபனை போன்று குர்ஆன் வந்து நிற்கும். அப்ப கேட்பாங்க, அவரு கேட்பாரு, மன் அந்த, நீ யார் பையன் கூடவே நிற்கிறீன்னு கேட்பாரு. அப்ப குர்ஆன் சொல்லும், அனல்லதீஸ் அஸ்ஹர்து லைலக, உன்னை நான் இரவிலே விழிக்க வைத்தேனே அந்த குர்ஆன் நான். இன்னைக்கு திராவில என்ன செய்யறோம்? தூங்காம திராவி தொழுகிறோமா இல்லையா? தொழுகிறோமா இல்லையா? தொழுகிறோம். தூங்காம தொழுகிறீங்களா? தக்பீர் கட்டோடனே நிறைய பேர் தூங்கிடுறாங்க. சரி, ஒன்று இருக்கட்டும். அப்படியே தூங்கலைன்னா கூட தூங்காம குர்ஆனை கேட்டோன்னு சொல்ல முடியாது, செல்போனை நோண்டாம குர்ஆன் கேட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு திராவி முடிச்சுட்டு போய் படுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 11 மணி ஆகுதுன்னு வைங்க. ரமலான் அல்லாத மாசத்துல கூட தான் 11 மணிக்கு வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்ன ரமலான் அல்லாத மாசத்துல 11 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்திருப்பீங்க, அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், என்னையும் சேர்த்து சொல்லிக்கிறேன், செல்போன் நோண்டிக்கிட்டு இருந்திருப்போம். இப்ப ரமலான்ல என்ன செய்யல? செல்போனை நோண்டாம திராவில நின்னோம். அப்ப குர்ஆன், நம்ம குர்ஆன் எப்படி தெரியுமா பேசுவோம்? ரப்பே, இவன் செல்போனை நோண்டிக்கிட்டு இருந்தான் 11 மணி வரைக்கும், இவனை ரமலான்ல 11 மணி வரைக்கும் என்ன செய்யல? செல்போனை நோண்ட வைக்கல. எந்த அளவிற்கு குர்ஆன் சாட்சி சொல்லும் என்றால், சிபாரி செய்யும் என்றால், ஒரு ஹதீஸ்ல வருது, 30 ஆயத்துகளை கொண்ட ஒரு சூரா இருக்கிறது, அது சிபாரிசு செய்யும். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடுவார். அந்த சூரா தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு என்று துவங்கக்கூடிய சூரா. அப்ப குர்ஆன் ஒரு உருவம் எடுத்து வந்து நிற்கும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, கியாமத் நாளில் அல்லாஹு தஆலா முஃமின்களுக்கு ஒரு அழகான தோற்றத்தில், நறுமணம் வீசக்கூடிய ஒரு தோற்றத்தில் ஒரு மனிதனை அல்லாஹ் பக்கத்தில் நிற்க வைப்பான். என்னன்னு கேட்டா சொல்லுவாரு, ஆனா அமலுக்க சாலிஹ், நான் தான் நீ செய்த நல்ல அமல். இந்த உருவத்தை கொடுத்து அல்லாஹ் தஆலா இதை தூக்கி என்ன செய்வான்? நன்மையின் தராசுல அந்த அமல்களுக்கு உருவம் கொடுத்து அல்லாஹ் தஆலா அதை நிறுத்த வைப்பான். உதாரணத்துக்கு பாருங்க, குர்பானி கொடுக்குறோம்ல, ஹதீஸ்ல என்ன வருது? குர்பானியினுடைய ஆடு அது அப்படியே தூக்கி என்ன செய்வான்? அது அப்படியே தூக்கின்னு ஷார்ட்டா சொல்றேன். ஹதீஸ்ல என்ன வருது? கொம்புகளோடு, உரோமங்களோடு, அந்த ஆட்டினுடைய காலுக்கு அடியில நம்மள செருப்புக்கு ஷூ போடுறோம், செருப்பு போடுறோம் அடிபடாம இருக்கிறதுக்கு. அதுக்கு பதில் எல்லாம் இயற்கையாவே என்ன செஞ்சிருக்கான்? குழம்புன்னு சொல்லுவாங்க. நீங்க குழம்புன்னு நினைச்சிடக்கூடாது. குழம்புனா சாப்பிடலாம், இது குழம்பு அப்படின்னு அர்த்தம். டக் டக் டக்னு சவுண்ட் வருதுல, அது கருப்பா, அதை சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம், தூக்கி போடுவோம். அத்துடன் அப்படியே மீசான் தராசில் அல்லாஹ் வைப்பான். அது எப்படி? நாம கொடுத்த ஆடு பன்மடங்கு பெருசாக்கி வைப்பான்னு வருது. இப்ப இந்த ஹதீஸ்ல ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? அந்த ஆட்டை அல்லாஹ் கொம்புகளோடு, ரோமங்களோடு, ஆட்டினுடைய கால் அடியில் இருக்கக்கூடிய குழம்புகளோடு நிறுத்துவான்னு வருது. ஏன் இந்த உறுப்புகளை சொல்றாங்கன்னா, இந்த உறுப்பை வேஸ்டேஜ் நினைக்கிறோம். முடியை யாரா சாப்பிடுவாங்களா? கொம்பு பெருசா இருக்கிற கொம்பு உள்ள ஆடுவாங்க. ஆனா என்ன செய்வாரு? வெட்டி தூக்கிதான் போடுவார். அப்ப நினைக்கிறோம் கொம்பு வேஸ்டா போச்சு, முடி. சில பேர் ஆட்டை வாங்கிட்டு வந்துட்டு அந்த தோல் எடை போட்டு பார்ப்பாங்க, தோல்லே இவ்வளவு வெயிட் போயிருச்சுன்னு அப்படின்னு கவலைப்படுறோம்ல. ஹதீஸ்ல வருது, இது எதையுமே வேஸ்ட் நினைக்காதீங்க. நீங்க கொடுத்த குர்பானியினுடைய தோல் உட்பட, கொம்பு உட்பட அனைத்தையும் எல்லாம் மீசான் தராசில் நிறுத்தி வைப்பான். எல்லாம் எடை போடப்படும். அப்ப நம்முடைய அமல்கள் எடை போடப்படும். இரண்டாவது ஒன்று எடை போடப்படும். என்ன தெரியுங்களா? நாம என்னென்ன அமல் செஞ்சோம் பதிவேட்டுல பதிவு பண்றாங்கல்ல, அந்த பதிவேட்டை தூக்கி வச்சிருவோம். ஹதீஸ்ல வருதா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருந்தார். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னார்னு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு சீட்டை தூக்கி என்ன செய்வான்? அவர் பயப்படுவார், இந்த ஒரு சீட்டு என்ன பண்ண போகுதுன்னு. அல்லாஹ் தஆலா அந்த 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 களிமா எழுதப்பட்ட ஒரு பேப்பரை வைப்பான். என்ன செய்ய? நன்மையின் தராசுக்கு நம்ம என்பது. அப்ப இது ரெண்டாவது. அந்த நல்ல அமல்களையும் வைப்பான், நல்ல அமல்கள் எழுதப்பட்ட அந்த பதிவேட்டையே வச்சிருவான். மூன்றாவது, இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? அந்த நன்மையை செஞ்ச நபரையே தூக்கி தராசு நீங்களே ஏன் நின்றுகின்றோம். கடைசியில ஹதீஸ்ல வருது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஹதீஸ் ஞானம் படைத்தவர்கள், சட்ட வல்லுநர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு.
நிறைய ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. மசாயில்கள் உள்ள ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்க. ஆனா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க, ரொம்ப ஒல்லி. ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மிஸ்வாக் செய்யறதுக்கு குச்சி எடுக்கிறதுக்கு ஒரு மரத்து மேலே ஏறுறாங்க, குச்சி உடைக்கிறதுக்கு. ஏறும்போது என்ன செய்யும், இந்த கண்டைக்கால் தெரியும்ல நமக்கெல்லாம், இந்த இடத்துல கொஞ்சம் சதைப்பற்று இருக்கும். இப்னு மஸ்ஊத் சதைப்பற்றே காணும், எலும்பு தோலுமா இருக்கிறாங்க. கீழே இருந்து பார்த்தவங்கள சிரிக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் பாருங்க எவ்வளவு ஒல்லிய காலை பார்த்தீங்களா, ஒண்ணுமே எலும்பு தோலுமா இருக்கிறாருன்னு எல்லாரும் இங்க பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பேசிக்கிட்டு இருந்தவங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன இப்னு மஸ்ஊதுடைய கால் ஒல்லியாக இருப்பது, மெல்லியதாக இருப்பது உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கிறதா? அதாவது ஆச்சரியம்னா ஃபர்ஸ்ட் வரும், அப்பதான் சிரிப்பு வரும். சும்மா சிரிச்சா என்னடா பைத்தியமானு கேட்பாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உங்களுக்கு சிரிப்பு வருதா, அதை பார்த்து உங்களுக்கு நீங்க சிரிக்கிறீங்களா? சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளை கியாமத் நாளில் இந்த இப்னு மஸ்ஊத் உஹது மலையை விட கனமாக இருப்பாருங்க. அவரை தூக்கி வச்சிருவாங்க. சரி, நம்ம எப்படி அவ்வளவு கனமாகிறோம்? இன்னொரு ஹதீஸ்ல வருது, எத்தனையோ கனமானவர்கள், எத்தனையோ, அதையும் சொல்றாங்க, எத்தனையோ கனமானவர்கள் கியாமத் நாளில் அவர்களை அல்லாஹ் நிறுத்தி எடை போடுவான். ஃபலா யூஸனு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா, கொசுவின் ரெக்கைக்கு கூட அவர்களுடைய எடை சமமாக இருக்காது. கொசுவின் ரெக்கை கூட சமமாக இருக்காது. சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதி காமின்றாங்க, சூரத்துல் காஃப்ல வருது, ஃபலா நுகீமு லஹும் யௌமல் கியாமத்தி வஸ்னா, கியாமத் நாளில் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த எடையும் இருக்காது, எந்த மதிப்பும் இருக்காது, எந்த எடையும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்ப நம்மளை தூக்கி மீசான் தராசுல வைக்கும் போது நாம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? வெயிட்டா இருக்கணும். வெயிட்டா இருக்கணும். வெயிட் பார்ட்டியா இருந்து பிரயோஜனம் இல்லை. வெயிட்டா கியாமத் நாள்ல இருக்கிறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான், என்ன தெரியுங்களா? ஹதீஸ்ல வருது, உங்களுடைய அமல்களிலேயே மீசான் தராசில் மிகவும் கனமானது நற்குணம் வருது. உங்களுடைய அமல்களிலேயே மீசான் தராசில் மிகவும் கனமானது எது? நற்குணம். யாரிடத்தில் எந்த அளவிற்கு நற்குணம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் கனமானவராக மாறிவிடுவார். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அமல்களையும் சரி செய்ய வேண்டும், நம்முடைய அஹ்லாக்குகளையும் சரி செய்ய வேண்டும். சரி செய்து கொண்டால் மீசான் தராசுல நன்மையின் தட்டு இன்ஷா அல்லாஹ் கனமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா நம்முடைய நன்மையின் தராசுகளை நல்ல அமல்களாலும் நற்குணங்களினாலும் அல்லாஹ் நிரப்பி நம்மளை வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி.